வெளிநாட்டு மாப்பிள்ளை, வெளிநாட்டு மணப்பெண் என்ற விஷயத்தை மையப்படுத்தி இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு மோசடி நடந்து வருது. தமிழ் குடும்பங்கள், குறிப்பாக புலம்பெயர் நாடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழ் இளைஞர்கள், தமிழ் குடும்பங்களை மையப்படுத்தி இந்த மோசடி நடக்குது. எல்லாமே பெரும்பாலும் பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்கள் மூலமாக நடக்கிற மோசடி. இலங்கையில் இருக்கிற குடும்பங்களும் பெண்களும் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த மோசடி எப்படி நடக்குதுன்றதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். மெட்ரிமோனி ஸ்கேம்ன்றது இன்றைக்கி முக்கியமான ஒரு இடத்தை பிடிச்சிருக்கிற ஒரு விஷயமா மாறி இருக்கு. சட்ட ரீதியில் எப்படி திருடுறதுன்றது எல்லாருக்குமே கைவந்த கலையா இன்றைக்கு மாறி போயிருக்கு. இந்த காணொலியை பார்க்குற உங்களில் ஒரு சிலராவது நேரடியாக அதனால் பாதிக்கப்பட்டிருக்க முடியும். இல்லாட்டி யாராவது பெண் பார்க்குறாங்க, மாப்பிள்ளை தேடி கொண்டிருக்கிறாங்கன்னு சொன்னால், மெட்ரிமோனி சைட்ஸுக்கு போகிறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு மறக்காமல் இந்த காணொலியை அனுப்பி வைங்க. நீங்கள் செய்கிற ஒரு உதவியாக இருக்கும். இதனால் நேரடியாக பாதிக்கப்பட்டு ஏமாந்திருக்கிற ஒரு நபருடைய உண்மையான கதையையும் உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். விளக்கமாக பார்க்கலாம். வணக்கம், நான் பிரசாந்த் ராஜ். காதல் திருமணங்கள் குடும்பத்தால், உறவினர்களால் பேசி நடத்தப்படுற, தெரிஞ்சவர்களுக்கு இடையில் நடக்கிற திருமணங்களையும் தாண்டி மெட்ரிமோனி சைட்ஸுக்கு இன்றைக்கு முக்கியமான ஒரு இடம் இருக்குது. உலகத்தில் எல்லா நாடுகளிலையும் இது நடந்து கொண்டிருக்கு. இந்தியாவில் இந்த மாதிரி மெட்ரிமோனி வெப்சைட்ஸை பயன்படுத்தி மிகப்பெரிய மோசடி நடந்து கொண்டிருக்கு. 2024-25 ஆண்டு காலகட்டத்தில் மட்டும் 300க்கும் அதிகமான முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு, உத்தியோகபூர்வமான முறைப்பாடுகள். ஆனால் இதனால் நேரடியாக பாதிக்கப்பட்டவர்கள் வெளியில் வந்து பெரும்பாலும் சொல்கிறது கிடையாது. இலங்கையிலேயும் இந்த மாதிரியான ஒரு மோசடி நடந்து கொண்டிருக்கு. இது சட்டபூர்வமாக நடக்கிற மோசடின்றது தான் இதில் இருக்கிற ஒரு சுவாரஸ்யமான தகவலும் கூட. சப்ஸ்கிரிப்ஷன்ன்றது இன்றைக்கு நடக்கிற சட்டபூர்வமான மோசடியாக மாறி இருக்கு. சோஷியல் மீடியாவாக இருக்க முடியும், இல்லாட்டி திருமணம் வரைக்கும், மெட்ரிமோனி சைட்ஸ் வரைக்கும் சப்ஸ்கிரிப்ஷன்ன்றது தான் ஒரு மிகப்பெரிய மோசடியே கூட. நீங்கள் தெரிஞ்சுதானே ஏமாந்து போறீங்கன்னு சொல்லி சிலர் நினைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த மோசடி எப்படி நடக்குதுன்னு சொல்லி நாங்கள் தெரிஞ்சு கொள்வோமா இருந்தால் இது ஒரு பிழையான விஷயம்ன்றதை நாங்கள் கூட ஏற்றுக்கொள்வோம். இன்றைக்கி ஸ்பாட்டிஃபையாக இருக்க முடியும், நெட்ஃப்ளிக்ஸ், யூடியூப் வரைக்கும் சப்ஸ்கிரிப்ஷன்ன்றது வந்திருக்கு. ஒரு நபரை வந்து உள்ள கொண்டு வர்றது, இது சம்பந்தமாக தேடி பார்க்குற நேரத்தில் மெட்ரிமோனி வெப்சைட்ஸுக்கு சும்மா போய் தட்டி பார்த்ததும் அதில் வந்து நீங்கள் லாகின் பண்ணலாம், உங்களுக்கு ஒரு ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணலாம், எந்த விதமான கட்டணமும் நாங்கள் அறவிட மாட்டோம்னு சொல்லி எங்களை முதல்ல உள்ளே கொண்டு போவாங்க. அதுக்கு பிறகு ஒரு சில ப்ரொஃபைல்ஸ் இருக்கும், அதை கிளிக் பண்ணதும் அதை பார்க்குறதா இருந்தால் கோல்டு, சில்வர், பிளாட்டினம்னு சொல்லி ஒரு சில சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கும், ஒரு பேக்கேஜ் இருக்கும். இந்த பேக்கேஜை நீங்கள் வாங்கினாதான் அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும் என்ற மாதிரி அதில் காட்டப்படும். இது இலங்கையில் இருக்கிற மெட்ரிமோனி வெப்சைட்ஸ்லையும் நடந்து கொண்டு இருக்கு. ஆனால் இலங்கையில் இது எப்படி நடக்குதுன்றதையும் தாண்டி அங்க இருக்கிற ப்ரொஃபைல் எல்லாம் உண்மையானதா என்ற ஒரு கேள்வியும் கூட இருக்கு. இப்ப இதில் நான் சொல்ல போற நேரடியாக பாதிக்கப்பட்ட அந்த நபர் வந்து பெருந்தொகையான பணத்தை கொடுத்திருக்கிறார். ஆரம்பத்தில் இந்த மாதிரி ஏதோ ஒரு நபர் மூலமா, இல்லாட்டி சோஷியல் மீடியா பக்கம் மூலமா, இன்றைக்கி ஃபேஸ்புக்கில் ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ணி அதை நாங்கள் அட்வர்டைஸ் பண்ணும்போது ஒரு சில $10, $15 கொடுக்குற நேரத்தில் அது வந்து ஒரு நூற்றுக்கணக்கானவர்களுக்கு காட்டும். அப்போ அந்த வெப்சைட்டுக்கு ஒரு நபரை கொண்டு வர்றதுக்கு அது ஈஸியாக இருக்கும். அந்த மாதிரி புலம்பெயர் நாடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழ் இளைஞர்கள், தமிழ் குடும்பங்கள் இலக்கு வச்சு இலங்கையில் பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்கள் இந்த மோசடியில் வந்து நீண்ட காலமாக ஈடுபட்டு கொண்டிருக்கு. இதில் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒரு நபர் வந்து சில நாட்களுக்கு முதல் என்ன தொடர்பு கொண்டு சொல்லியிருந்தார். இந்த மாதிரி என்னுடைய காசை கொடுத்து நான் ஏமாந்து போயிருக்கிறேன், காசு போனா போகட்டும், ஆனால் இந்த மாதிரி வேறொரு நபருக்கு நடக்கக்கூடாது, அந்த பணத்தை கொடுத்து ஏமாந்து போகக்கூடாது, எந்த விதமான ரிப்ளையும் எனக்கு கிடைக்காம இருக்கு. இது வந்து ஒரு நம்பிக்கை மோசடி என்றதுதான் நீங்க முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது. வெளிநாடுகளில் இருக்கிறவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த கொடுக்கப்படுற பணம்ன்றது கிட்டத்தட்ட ₹1,00,000 சொல்லி வச்சு கொள்வோம் இருந்தால் சிலருக்கு வந்தது ஒரு சின்ன காசாக இருக்க முடியும். ஆனால் இங்கே நடக்கிறது ஒரு நம்பிக்கை மோசடி, ஒரு நம்பிக்கை துரோகம்ன்றதும் முக்கியமானது. இந்த கதையில் நான் சொல்ல போகிற அந்த நபர் வந்து அவரோட பிரைவசிக்காக தனிப்பட்ட தகவல்களை பகிராம ரவி என்று சொல்லி அவருடைய பேரை நாங்கள் வச்சுக்கொள்வோம். ரவி என்ன செய்கிறாருன்னு சொன்னால், இந்த மாதிரி அவருக்கு வெப்சைட்டினுடைய அறிமுகம் கிடைக்குது, அதில் போய் ஃப்ரீன்னு சொல்லி முதல்ல காட்டுது, லாகின் பண்ணி தன்னுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்குறாரு. அதுக்கு பிறகு அந்த நிறுவனத்தினுடைய ஒரு நபர் வந்து இந்த நபரை தொடர்பு கொண்டு சொல்றார், இந்த மாதிரி எங்கள்கிட்ட ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கு, ஒரு பேக்கேஜ் இருக்கு, இந்த பேக்கேஜை வாங்கினதுக்கு பிறகு தான் எங்களுக்கு ப்ரொஃபைலை காட்ட முடியும், அவங்களை நீங்கள் தொடர்பு கொள்றதுக்கான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்க முடியும், புகைப்படங்கள், முழுமையான தகவல்கள், குடும்ப பின்னணி, இது எல்லாத்தையுமே எங்களுக்கு தர முடியும்னு சொல்லி அந்த நபருக்கு சொல்லப்படுது. அவர் சொல்றார், என்னுடைய எதிர்பார்ப்பு இதுதான், இந்த மாதிரியான ஒரு நபர் எனக்கு தேவை, இந்த பிரதேசத்தை சேர்ந்தவர் ஒரு தேவை, அவங்களுக்கு வேறு வேறு எதிர்பார்ப்புகள் இருக்க முடியும். அவர் வந்து சொல்றார், இதுதான் என்னுடைய எதிர்பார்ப்புன்னு சொல்லி. அந்த பெண் சொல்றாங்க, அறிமுகமான அந்த நிறுவனத்தினுடைய பெண் சொல்றாங்க, நீங்கள் இந்த பேக்கேஜை முதல்ல வாங்க வேண்டியிருக்கும், அப்படி வாங்கினா ஒரு சில ப்ரொஃபைலை நான் உங்களுக்கு முதல்ல அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லி அப்போ ஒரு சின்ன தொகையை வந்து முதல்ல கொடுக்கிறார். கொடுத்ததும் ஒரு சில ப்ரொஃபைல் வந்து அனுப்பப்படுது. அவர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார், இதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பு, இந்த மாதிரியான ஒருத்தர் இந்த
வேலை செய்கிறவர், இல்லாட்டி இந்த பிரதேசத்தை சேர்ந்தவர், இந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் என்ற மாதிரி அவருடைய எதிர்பார்ப்பு வந்து அவர் சொல்றாரு. ஆனால் அங்கிருந்து அனுப்பப்பட்ட ப்ரொஃபைல் எல்லாமே அவருடைய எதிர்பார்ப்புக்கு அவர் சொன்ன விஷயங்களுக்கு மாறானது. அப்போ அந்த ப்ரொஃபைலை வந்து அவர் தெரிவு செய்ய மாட்டார் என்றது எப்படியுமே தெரியும். அதுக்கு பிறகு திரும்ப திரும்ப கேட்டதுமே எந்த விதமான தொடர்பும் கிடையாது. நிறைய மெசேஜை வந்து அவர் அனுப்பி இருக்கிறார். திரும்ப இன்னும் ஒரு பேக்கேஜை வாங்க சொல்லி அவருக்கு சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு பிறகு அடுத்த கட்டத்துக்கு போறதுக்காக இன்னும் ஒரு பேக்கேஜை வந்து வாங்கி இருக்கிறார். திரும்ப அதுலயும் கூட இந்த மாதிரியான ப்ரொஃபைல் அனுப்பப்படுது, எதுவுமே சரி வரலன்றதும் திரும்ப அவர் மெசேஜ் பண்ணியிருக்கிறார். அந்த மெசேஜுக்கு எந்த விதமான ஒரு ரிப்ளையும் கிடையாது. இப்போ ஒரு நிறுவனத்திட்டு நாங்கள் ஒரு சேவையை பெற்றுக்கொள்றோம்னு சொன்னால் முதல்ல தொடர்பாடல்ன்றது முக்கியமானது. சில நேரங்களில் இதை கேட்கிற நேரத்தில் அவர் தான் ஏமாந்து போனார் என்ற மாதிரி உங்களுக்கு இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் மோசடியா இருந்தாலும் எங்களுக்கு நடக்கும் போது எங்களுடைய சொந்த உழைப்புல இன்னும் ஒருவர் உல்லாசம் அனுபவிக்கிறார், எங்களுடைய பணம் மோசடி செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லும் போது தான் அதனுடைய வலி என்னன்றது எங்க எல்லாருக்குமே தெரியும். அந்த மாதிரி அவருடைய பணம் வந்து மோசடி செய்யப்பட்டிருக்கு, அவர் வந்து ஏமாற்றப்பட்டிருக்கிறார். அவர் போட்ட எந்த ஒரு மெசேஜுக்கும் அந்த நிறுவனத்திட்ட இருந்து எந்த ஒரு ரிப்ளையும் கிடையாது. இதை பார்க்க போற நேரத்தில் சட்டபூர்வமா பதிவு செய்யப்பட்ட ஒரு நிறுவனம் எப்படி திருடுறது என்றதுல கைவந்த கலையா அந்த நபர்களுக்கு வந்து இது மாறி போயிருக்க முடியும். இது ஒரு நபருடைய கதை மட்டும்தான். இந்த மாதிரி இன்னும் நூற்றுக்கணக்கானவர்களுக்கு நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த மெட்ரிமோனி சைட்ஸ்ல வந்து இருக்கிற இன்னும் ஒரு பிரச்சனை என்னன்னு சொன்னா, அதுல ஒரு சில ப்ரொஃபைல்ஸ் வந்து வைக்கப்பட்டிருக்கும். அந்த ப்ரொஃபைலை நம்பி இல்லாட்டி அதை பார்க்கறதுக்காக அந்த நபர் போகும்போது முதல்ல ப்ரொஃபைல் எங்கட ப்ரொஃபைலை கிரியேட் பண்றதுக்கு ஃப்ரீன்னு சொல்லி காட்டப்படும். அதுக்கு பிறகு அந்த ப்ரொஃபைலுக்கு போனதும் அது சம்பந்தமான தகவல்களை தேடி பார்க்கறதுக்குன்னு சொல்லி இன்னொரு பேக்கேஜ் வந்து எங்களுக்கு அறிமுகப்படுத்தப்படும். அந்த நிறுவனம் எங்களை தொடர்பு கொண்டு சொல்வாங்க, நீங்க எதிர்பார்க்கிற அந்த பேக்கேஜுக்குரிய நபர் வந்து இப்ப அவைலபிளா இல்லை, அவர் வந்து அவங்களுக்கு நிச்சயதார்த்தம் முடிஞ்சது, இல்லாட்டி வேற ஒரு நபரோட வந்து அவங்களுக்கு திருமணம் நடக்க இருக்கு, நீங்க முதல்ல காசு கட்டியிருக்கலாம் தானே என்ற மாதிரி நிறைய கதைகள் சொல்லப்படும். அதுல இருக்கிற ப்ரொஃபைல் எந்த அளவுக்கு உண்மையானது என்றதும் தெரியாது. ஒரு சின்ன உதாரணத்தை மட்டும் நான் பதிவு செய்கிறேன். போன வருஷம் இல்லாட்டி அதுக்கு முதல் வருஷம் இந்தியாவில் நடந்த ஒரு சம்பவம். இந்தியாவில் இருக்கிற நம்பர் 1 முதல் முன்னிலையில் இருக்கிற தரவரிசையில் முன்னிலையில் இருக்கிற மிக பிரபலமான ஒரு நிறுவனம் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, ஒரு மெட்ரிமோனி சைட் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, ஒரு மிகப்பெரிய சர்ச்சையில வந்து சிக்கிறாங்க. ஒரு பெண் தன்னுடைய கணவரோட இன்ஸ்டாகிராம்ல வந்து ஒரு வீடியோவை பதிவு செய்யறாங்க. இந்த வெப்சைட்ல வந்து என்னுடைய புகைப்படம் போடப்பட்டிருக்குன்னு சொல்லி தன்னுடைய கணவரை பக்கத்தில் வச்சுக்கொண்டு அந்த பெண் சொல்றாங்க, என்னுடைய புகைப்படத்தை போட்டு அதுல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்க உள்ள வந்தா இவருடைய தகவல்களை தர முடியும், அவரோட பேசுறதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்த முடியும்னு சொல்லி அந்த நிறுவனத்தினுடைய உத்தியோகபூர்வமான வெப்சைட்ல என்னுடைய புகைப்படம் போடப்பட்டிருக்கு. இது ஒரு மிகப்பெரிய மோசடி, ஒரு இந்த நிறுவனத்தால் நடத்தப்படுதுன்னு சொல்லி அந்த பெண் பகிரங்கமா ஒரு குற்றம் சுமத்துறாங்க. அதுக்கு அந்த நிறுவனம் சொன்ன முன்னிலையில் இருக்கிற அந்த நிறுவனம் சொன்ன ஒரு பதில் என்னன்னு சொன்னா, இது அந்த குடும்ப அவங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பை நாங்கள் ஏற்படுத்தி கொடுப்போம். யாராவது ஒரு நபர் வந்து மணப்பெண் தேடுறாங்க, இல்லாட்டி பெண் தேடுறாங்க, மாப்பிள்ளை தேடுறாங்கன்னு சொன்னா குடும்பத்தை சேர்ந்தவர்கள் நெருக்கமான உறவினர்கள் அவங்க சார்பா அவங்களுடைய ப்ரொஃபைலை கிரியேட் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்படி கிரியேட் பண்றதா இருந்தா யார் வேணும்னாலும் கிரியேட் பண்ண முடியும். அதுக்கு பிறகு 2 பேருக்கும் இடையில தொடர்புகள் ஏற்படும் போது மிகப்பெரிய மோசடிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரியான மோசடிகள் ஏராளமா நடந்திருக்கு. இந்தியாவில் நடந்த சம்பவத்தை நான் சொல்றதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா, இந்த மாதிரியான மோசடி இலங்கையிலேயும் நீண்ட காலமா நடந்து கொண்டிருக்கு. ஆனா வெளியில வந்து யாருமே பெரும்பாலும் முறைப்பாடு செய்யறது கிடையாது, பொது வழிக்கு அந்த தகவலை கொண்டு வந்து சேர்க்கிறதும் கிடையாது. இன்னும் ஒரு நபர் அதனால ஏமாறக்கூடாது என்ற அடிப்படையில் கூட அந்த தகவலை வந்து இன்னும் ஒரு நபரோட பகிர்ந்து கொள்றது கிடையாது. அந்த பெண்ணுக்கு அந்த நிறுவனம் சொன்ன பதில், இந்த மாதிரி வேற யாரோ அந்த பெண்ணுடைய ப்ரொஃபைலை வந்து கிரியேட் பண்ணி இருக்கிறாங்க, நாங்க வருந்துறோம் சொல்லி ஒரு சாதாரணமான மன்னிப்பு கேட்டு அதுல இருந்து அந்த நிறுவனம் தப்பி கொண்டிருந்தது. இந்த மாதிரியான தொடர்புகள் ஏற்படும் போது இப்ப இலங்கையிலையும் கூட சில வருஷங்களுக்கு முதல்லையும் இந்த மாதிரியான மோசடிகள் நடந்திருக்கு. மெட்ரிமோனி சைட்ல தான் நடந்த மோசடியான்றது தெரியாது, ஆனா கேள்விப்பட்ட ஒரு விஷயத்தை வந்து நான் சொல்றேன். வெளிநாடுகள்ல இருக்கிற ஒரு நபர் வந்து பெண்ணா இருக்க முடியும், ஆணா இருக்க முடியும், இந்த மாதிரி ஏதோ ஒரு தொடர்பு மூலமா திருமணம் செய்யறதுக்கான விருப்பத்தை தெரிவிச்சதுக்கு பிறகு 2 பேருக்கும் இடையில ஒரு தொலைபேசி மூலமான உரையாடல் நடக்கும். 2 பேரும் செட் பண்றதுக்கு ஆரம்பிப்பாங்க. ஒரு நம்பிக்கை வந்து ஏற்படும். அதுக்கு பிறகு உங்களை நான் வெளிநாட்டுக்கு எடுக்கிறேன், இல்லாட்டி உங்களுடைய குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தர் உங்களுடைய அண்ணனை தம்பியை வெளிநாட்டுக்கு எடுக்கிறேன், அதுக்கு ஆரம்ப கட்டமா இவ்வளவு பணத்தை செலுத்த வேண்டியிருக்கும், இலங்கையில் அதை வந்து நீங்க அனுப்பி வைங்கன்னு சொல்லி இந்த மாதிரியான மோசடிகள் கூட திருமணம் என்ற பெயர்ல கடந்த காலங்களிலும் நடந்திருக்கு. மெட்ரிமோனி சைட்ல அறிமுகமாகிறவர்களால கூட இந்த மாதிரியான மோசடிகள் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இந்தியாவில் நடந்த இன்னும் ஒரு சம்பவம் என்னன்னு சொன்னா, இந்த மாதிரியான தொடர்புகள் ஏற்பட்டதுக்கு பிறகு நாங்க 2 பேரும் கதைக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. 2 பேரும் அப்ப பெண்ணோ ஆணோ சொல்றார் வந்து, நாங்க 2 பேரும் சேர்ந்து வாழ போறோம், இன்னும் ஒரு சில வருஷங்கள்ல ஒரு சில மாதங்கள்ல எங்களுக்கு கல்யாணம் நடக்க போகுது, எங்களுடைய ஃபியூச்சர் வந்து முக்கியமானது, ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்குவோம், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் செய்வோம்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கேம் கூட தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. இது தமிழ்நாட்டை உலுக்கி போட்ட ஒரு சம்பவமா மாறி இருந்தது. 2 பேருக்கும் அறிமுகம் கிடைக்கும், பேசுறதுக்கு ஆரம்பிப்பாங்க. ஒரு நிறுவனத்தை ஒரு நபர் வந்து அறிமுகம் செய்து வைப்பார், இதுல இன்வெஸ்ட் பண்ணினா இந்த மாதிரியான லாபம் கிடைக்கும்னு சொல்லி அதுல இன்வெஸ்ட் பண்றதுக்கு அவர் தூண்டப்படுவார். ஒரு மாதம் ஒரு கிழமையில வந்து முதல் கட்டமா லாபம் கிடைக்கிற மாதிரி காட்டப்படுவேன் சொன்னா, இது எல்லாமே திட்டமிடப்பட்ட ஒரு ஸ்கேம்.
அதுக்கு பிறகு அடுத்த கட்டமா அவர் இன்னும் ஒரு தொகையை அதில் வைப்பு செய்யறதுக்கு ஆரம்பிப்பார். அதுக்கு பிறகு அந்த நிறுவனமும் கிடையாது, பதிலும் கிடையாது, அந்த பெண்ணும் கிடையாது, எதுவுமே இல்லாம ஒரு மோசடி நடந்து கொண்டிருக்கு. இலங்கையை பொறுத்த வரைக்கும் கூட வெளிநாடுகள் இந்த மாதிரி தொடர்பு ஏற்படுறதுக்கு பிறகு நான் வெளிநாட்டில இருந்து ஒரு பார்சல் அனுப்புறேன், ஒரு கோல்டு அனுப்புறேன், ஒரு போன் அனுப்புறேன், இலத்திரனியல் உபகரணங்கள் அனுப்புறேன், அதுக்கு விமான நிலையத்தில் அதை பெற்றுக்கொள்றதுன்னு சொன்னா இந்த அளவுக்கு ஒரு தொகையை கட்ட வேண்டி இருக்கும்னு சொல்லி ஒரு ஸ்கேம் நடக்கும். இதுவும் திருமணம் என்ற பெயரில் நடக்கிற ஸ்கேம். இந்த மாதிரி ஏமாந்து போனவர்கள் கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ மெட்ரிமோனி சைட்ல நடக்கிற மோசடியை பொறுத்த வரைக்கும் வெளிநாடுகளில், குறிப்பா ஐரோப்பிய நாடுகளில், கனடா மாதிரியான நாடுகள்லையும் புலம்பெயர் தேசங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழர்களை இலக்கு வச்சு இந்த மாதிரியான மோசடி தொடர்ச்சியா நடந்து கொண்டிருக்கு. இது சட்டபூர்வமா நடக்கிற, பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்களால் நடக்கிற ஒரு மோசடின்றதுதான் இதில் இருக்கிற கவலைக்குரிய ஒரு விஷயம். உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது மாப்பிள்ளை தேடுறாங்க இல்லாட்டி பெண் பார்க்குறாங்கன்னு சொன்னால் மறக்காம இதை அனுப்பி வைங்க. ஒரு நிறுவனத்தை நாங்கள் நம்பும் போது, அவங்கள்ட்ட ஒரு சேவையை தேடி போகும்போது நாங்கள் எதிர்பார்க்கிற விஷயம் அங்கே நடக்குதா இல்லையான்றதையும் தாண்டி எங்களுடைய நேரம் வீண்விரயமாகுது, எங்களுடைய பணம் மோசடி செய்யப்படுது. நம்பி ஏமாந்து போறதுன்றது, பணம் போனா போகட்டும் என்றது ஒரு பக்கம் இருந்தாலும், நாங்கள் நம்பி ஏமாந்து போயிருக்கிறோம், எந்த விதமான ரிப்ளையும் கொடுக்காம இருக்கிறாங்கன்றது கடைசி வரைக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. சில நிறுவனங்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, ஒரு ப்ரொஃபைல் அறிமுகப்படுத்தி வைக்கிறதுக்காகன்னு சொல்லி ஒரு சின்ன தொகை முதல் கட்டம் மாறப்படப்படும். அதுக்கு பிறகு எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு, இல்லாட்டி திருமணம் கடைசி கட்டத்துக்கு எல்லாம் சரி நடக்க போகுது என்று சொல்லி வர்ற ஒரு நிலைமையில தான் அவங்களுடைய கட்டணம் அறவிடப்படும். அதுவும் சாதாரணமான கட்டணம் கிடையாது. சில நிறுவனங்கள் 3 லட்சம் ரூபாய் தொடக்கம் 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் அறவிடுறாங்க. அதுக்கு பின்னால் இருக்கிற அவங்களுடைய வர்த்தகம் அது இரண்டாவது விஷயம். ஆனா இங்கே நடக்கிற இந்த மோசடின்றது கடைசி வரைக்கும் நியாயப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. நான் சொன்ன அந்த நபர் ஏமாந்து போயிருக்கிறார், தன்னுடைய பணத்தை அவர் இழந்திருக்கிறார். அவர் கேட்ட கேள்விக்கு எந்த விதமான ஒரு ரிப்ளையும் இன்றைக்கு வரைக்கும் அந்த நிறுவனத்தால கொடுக்கப்படாம இருக்கு. வெளிநாடுகளில், புலம்பெயர் நாடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழர்கள் இதனால ஏமாந்து போறாங்கன்றது ஒரு பக்கம். இலங்கையில் இருக்கிறவர்கள் கூட இந்த மாதிரியான மெட்ரிமோனி வெப்சைட் மூலமா ஏமாந்து இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இதே மாதிரி இலங்கையில் இருக்கிற தமிழர்களுக்கும், பெண்களுக்கும், ஆண்களுக்கும், குடும்பங்களுக்கு நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. ஆனா யாருமே அதை வெளியில சொல்றதுக்கு தயாரா இல்லைன்றதுதான் இதில் இருக்கிற ஒரு கவலைக்குரிய விஷயம். யாராவது பெண் பார்க்குறாங்க, மாப்பிள்ளை தேடுறாங்கன்னு சொன்னால் மறக்காம இந்த காணொலியை முடிஞ்ச அவங்களுக்கு அனுப்பி வைங்க. நீங்கள் அவங்களுக்கு செய்கிற ஒரு உதவியா இது இருக்கும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. இன்னும் ஒரு காணொலியில் இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.